காங்கிரஸ்க்கு 28 தொகுதி, அவங்களுக்கு இத்தனை தொகுதி அறிவிச்சுட்டாங்க. நம்ம என்ன அறிவிக்கிறேன்? காரணம் இன்னும் கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் தேவனுடைய ஆன்மா நிச்சயமாக எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் இருக்கின்ற வகையிலே புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமையும். அது தெய்வம் உயிரோடு இருக்கு நம்பித்தான் நம்ம இருக்கோம். இல்லைன்னா நம்மளால சுவாரா பண்ணிடுவாங்க. இந்த துரோகத்துல நம்மளால நிக்க முடியாது. நேற்று பார்த்து அந்த மேடையில டிவியில காட்டினாங்க, இவங்கதான் காட்டினாங்க. அம்மாவுக்கு எப்படி கும்பிடுறாங்க அதே மாதிரி கும்பிடுறாங்க. அம்மா அப்படிதான் கும்பிடு ஏமாத்திட்டு அதே மாதிரி தம்பி எப்படிப்பா இல்லையா அப்படின்னு நீ எப்படி வேணாலும் கும்பிட்டு நாசமா அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த மேடையில தமிழகசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒப்பிட்டு ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசுகிற தார்மீக உரிமையும் தகுதியும் இந்த துரோகி ஓபிஎஸ்க்கு கிடையாது என்பதை அண்ணா